தலையாட்டாம ஒழுங்கா உட்கார்றா, அப்பதானே வார முடியும். சார் எங்க கிளம்பிட்டு இருக்காரு? நான் தான்மா அவனை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். எங்க கூட்டிட்டு போறீங்க மாமா? வந்ததுல இருந்து வீட்லயே அலைஞ்சு கிடக்குறான் இல்லையா, அதான் ஒரு ரவுண்டு நம்ம ஊரை சுத்தி காட்டலான்னு அழைச்சிட்டு போறேன். வசந்த், தாத்தாவாலே விடக்கூடாது. அம்மா நீயும் என் கூட வாமா. அம்மாக்கு உடம்பு சரியில்லடா. ஏய் சித்ரா, என்னாச்சு உடம்புக்கு? இல்லக்கா, சும்மா வசந்துக்காக சொல்லு. சரி, குழந்தை ஆசைப்படுறாள், நீயும் போயிட்டு வர வேண்டியதானே? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ணிடுவா. ஆமா, இது கூட சூப்பரான ஐடியா தான். நல்ல ஐடியா தான், ஆனா இப்போதைக்கு அது நடக்காது. ஏன் தாத்தா, நம்ம இப்ப போயிட்டு வருவோம். இவங்க பிளான் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போய்ப்போம். கேடி பகார. மாமா நம்ம எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். ஏ குட்டி பையா, இப்போ நான் உங்க பிளான கெடுக்கல. இன்னும் 2 மாசத்துல ஊட்டியில மலர் கண்காட்சி வரும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். சரியா? சரி. அவ்வளவு நாள் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. இல்லாம எங்க போயிடுவ? உனக்கு விசா 3 மாசம் கழிச்சு தானே வரும்னு சொல்லிருக்க. அப்படி இல்லக்கா, 3 மாசத்துல எப்ப வேணாலும் வீசா வரலாம். ஏன் நாளைக்கு கூட வரலாம். ஏமா ஏன் இப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரியே பேசுற? மாமா, இதுல என்ன அபசகுணம் இருக்கு? அது இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் போறேன் போறேன்னு சொன்னா என்னது? அதுதான் சொன்னேன். வசந்தராஜா, நீ வா, நம்ம போலாம். போயிட்டு வா. வா. அப்பா, என்னப்பா? நான் இன்னைக்கு கடைக்கு போல. நான் வேணா வசந்த வெளியில கூட்டிட்டு போறேன். அப்பா, இன்னைக்குதான் நீங்க உருப்படியான ஒரு வேலையை பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கூட்டிட்டு போங்க. வசந்த், இவரை விட்டுறாத. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. இல்ல ஆண்டி, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சும்மா கூட போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாடா. போலாமா? போலாம். போயிட்டு வாங்க. ஏய் பத்ரம், பாய்டா. பாய். பாத்து போ 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 போ. அங்கிளை ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ. பாய். பிடிச்சுக்கோ. பாய். என்னத்த, என்ன மாமா கூப்பிட்டீங்க? எங்கம்மா ஸ்வீட்டு? என்ன ஸ்வீட்டு? இன்னைக்கு செக்கப் போயிட்டு வந்தீங்களாமே, அதுக்கு தான் கேக்குறாரு. என்ன மாமா, செக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு எல்லாமா ஸ்வீட் கொடுப்பாங்க? ஸ்கேன் பண்ணி குழந்தையே டாக்டர் காட்டினாங்களாமே, இப்பதாம்மா தேன்மொழி சொன்னா. ஆமா மாமா, ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் இப்ப குழந்தை அசைஞ்சா கூட ஸ்கேன்ல தெரியும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே என் வயித்துல இருக்கிற குழந்தை அசைஞ்சிச்சு மாமா. ஆ. லக்ஷ்மி, ஆ, உன் குழந்தை அசைஞ்சிச்சா? ஆம். அப்போ நீ ஸ்வீட் கொடுத்துதான் ஆகணும். என்னத்த? என்னத்தன்னா, தேனு கொடுத்துட்டா உன் பங்குக்கு நீ கொடுத்துதானே ஆகணும். அம்மா, சும்மா லட்சுமியை கலாட்டா பண்ணாதீங்கம்மா. அப்பா, இந்தாங்கப்பா, இது லட்சுமியோட பங்கு. மாப்பிள, அது எப்படி மாப்பிள? இது லட்சுமி பங்காகும். நீங்க கொடுத்தா அது தேன்மொழி பங்கு தான் ஆகும். லட்சுமி, சந்தோஷமான விஷயம் தானே. ஸ்வீட் வாங்கி தரேன்னு சொன்னா போச்சு. மாமா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னாச்சுமா? இல்ல அது ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வந்தேன்ல, டயர்டா இருக்கு.
போம்மா போய் படுத்து தூங்கு. ம். உன் நிலைமை தெரியாம நாங்க பாட்டுக்கு விளையாடிட்டோம். லட்சுமி என்ன நீங்க டாக்டர் கிட்ட வேணா போலாமா? என்ன மாமா இப்பதானே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் சரிம்மா போ. போ. அப்பா நான் கடை வரைக்கும் போயிட்டு சரிடா. வரேன். மா கன்ஃபார்மா அவ குழந்தை காலி. அந்த சோகத்துல தான் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாண்டி, நாட்டு வைத்திய நாதமுனி அவ புள்ளைக்கு அடிச்சா சாவு மணி. உண்மை தெரியாம அக்கா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி அவங்க சந்தோஷத்தை கலைக்கிறது? ஆபத்துன்னு மனசு சொல்லுது. இதுக்கு தீர்வு சாமி கிட்ட தான் இருக்கு. அவரை பார்க்கணும். என்ன சித்ரா, இன்னும் வசந்த காணுமேனு பாத்துட்டு இருக்கியா? ஆமாக்கா, காலையில போனவங்க இன்னும் காணும்க்கா. நீ இப்படி கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் ஃபோன் பண்ணிட்டேன், 2 பேரும் வந்துட்டு இருக்காங்களாம். முதல்ல வா, வந்து உட்காரு வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா, ஆண்டி, வசந்த், அம்மா. அங்கிள் எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். துப்பாக்கி வாங்கி கொடுத்துருக்காரு, கரடி பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு, பபிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் நாங்க பொள்ளாச்சிக்கெல்லாம் போனோம். வழியில ஐஸ்கிரீம், கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாருமா. டேய் அவருக்கு நிறைய செலவு வச்சிட்டியாடா? ஒன்னும் தப்பு இல்ல. வசந்த், என்ன நீ பலூனு, பபிள்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்க? இவர் செருப்பு கடை தானே வச்சிருக்காரு. நல்ல ஷோ வேணும்னு கேட்டிருக்க கூடாது? வேணுமான்னு தான் கேட்டேன். அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டான். டேய் நிஜமாவே நீ கேட்டியா இல்ல அப்படி சொல்ல சொன்னியா? அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்ப வேணாலும் சொல்லுங்க. நான் அவனை வாங்கிட்டு வந்து தரேன். பிடிச்ச ஷர்ட் வாங்கிக்கடான்னு சொன்னேன். ம். வேணான்னு சொல்லிட்டான். இதெல்லாம் கேட்க கூடாதுங்க. நாம தான் வாங்கி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நாளைக்கே வாங்கி கொடுக்கறேன். வரும்போதே வாங்கி கொடுத்துருந்தா அவன் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. தாத்தா, ஆள் ஆளுக்கு அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. தப்பு என் மேலதான். ஏங்க, ஒரே நாள்ல அவனை மயக்கிட்டீங்களா? உங்களை பத்தி பேசினதும் இவ்ளோ கோவப்படுறான்? டேய் பெரிய மனுஷா, இனிமே அவரை ஒன்னும் சொல்லலப்பா. ஐயோ ஆண்டி, அவர் செலவு பண்ணா கூட நீங்க ஏன் இவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்கணும். அம்மா, இந்த ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா. அப்புறம் அங்கிளும் நானும் டாய்ஸ் கடைக்கு போனோமா, கடையில என்ன காட்டி உங்க பையனான்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு உங்க அங்கிள் என்ன சொன்னாரு? ஆமான்னு சொல்லிட்டாரு. அத நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அம்மா அம்மா சொல்லிடுவா போல இருக்கேம்மா. நம்ம குடும்பத்தோட வாரிசு பிரச்சனை அது. ஐயோ